ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். சாரி கைஸ், சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதனால என்னால் போட முடியல, லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எப்பயும் போல உங்களுக்கே தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே லைக் பட்டனை டச் பண்ணிட்டு நிறைய ஷேர் பண்ணுங்க. உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு இதயம் சீரியல் ரிவ்யூ எப்படி போச்சு எபிசோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு கைஸ். சரிங்களா? பாரதிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. நான் ஷார்ட்டாவே சொல்லிடுறேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நேத்து காமிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ பார்த்துருப்பாங்க, ஆதிய பார்த்துருப்பாங்க. உடனே கீழ கூட்டிட்டு போயிடுறாங்க. தமிழ கூட்டிட்டு போயிட்டு, ஏம்மா அப்பாவ பார்த்து பேசல? கீழ வந்துட்டேன்னு கேட்டோனே, அ வெயிட் பண்ணு. உங்க அப்பா வந்து பார்த்தாச்சு. அ அவர் வந்து நம்மள விட்டுட்டு போனார்ல. அ நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி அவர பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதான் ஒரு புதுசா ஒரு லேடி வந்து, நான் தான் பாரதி. இதுதான் நம்ம குழந்தைன்னு சொல்லி ஒரு நாடகம் போடும் இல்லைங்களா? ப்ரோமோல கூட காமிச்சிருப்பாங்க இல்லையா? அது யார் பண்ண வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமெரிக்காக்காரி பண்ண வேலை. சரிங்களா? அந்த அறிவெல்லாம் பண்ணல. அமெரிக்காக்காரன் இருக்கான் இல்லைங்களா? அமெரிக்காக்காரி. அவ பண்ண வேலை. அந்த அமெரிக்காக்காரி தான் யாருன்னு தெரியல. ஏன்டா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கீங்க தெரியல. காமிச்சு தொலைங்கடா. சரியா? அ உடனே வந்து போலீஸ்க்குலாம் நிஷா வந்துடுறாப்புல. நிஷா வந்தோனே, நான் உன்னைய போலீஸ்ல புடிச்சு குடுக்க போறேன் அப்படின்னோனே, இல்ல என்னைய எதுவும் பண்ணிறாதீங்க மேடம். நான் ஆதியோட மாமா அறிவு சொல்லி தான் நாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. சரின்னு சொல்லிட்டு, எனக்கு இதெல்லாம் புடிக்கல கைஸ். எனக்கு பேசுறதுக்கே எனக்கு இஷ்டமே இல்ல. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ அறிவு தான் அனுப்புனாங்கன்னு சொல்லிடுறாங்க. சொன்னோனே, இப்ப நீ இந்த இடத்த விட்டு போயிருன்னு சொல்லி அந்த போயிடுறா. போன உடனே இங்க இந்த சைடு தான் நடக்கிறது எல்லாத்தையும் ஆதியும் தமிழும் பாரதியும் கேட்டுட்டு இருக்காங்களே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிஷா வந்து யார் அந்த தமிழ் ஆதி கேட்குறாப்புல, யார் அந்த பாரதி? யார் அந்த பாரதி? யார் அந்த பாரதி? நான் அந்த பேர கேட்டாலே எனக்கு கோவம் கோவமா வருது. எங்க அம்மா செத்ததுக்கே அவங்க தான் காரணம். அந்த பேரே எனக்கு வேண்டாம். அந்த பேர் சம்மந்தப்பட்ட எதுவுமே எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, நிஷா இருந்துட்டு, நீ இப்ப எதுக்கு அத பத்திலாம் கேட்டுட்டு இருக்கிற? உனக்கே நீ அத மறக்கணும்னு சொல்லி தானே 4 வருஷ நினைவுகள இழக்கணும்னு சொல்லி தானே நீ ஆப்ரேஷனே பண்ணிக்கிட்ட. அப்படின்னு சொன்னோனே ஷாக் ஆயிட்டாங்க 2 பேருமே. பாரதியும், தமிழும். ஸோ அழகர் நெனச்ச மாரி உண்மை தெரிஞ்சிருச்சு பாரதிக்கு. ஸோ அழகர் செஞ்ச ஒரு வேலை பாரதிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. இதுல வந்து அதான் கலகம் பொறந்தாதான் வழி பொறக்கும்னு சொன்ன மாரி, எனக்கு தெரிஞ்சு இந்த கதை வந்து எப்படி போகுதுன்னீங்கன்னா, இந்த விஜய் டிவில வந்து பாரதி கண்ணம்மான்னு ஒரு சீரியல் போயிட்டு இருந்துச்சுல கைஸ், ஞாபகம் இருக்குங்க. எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த பாரதி கண்ணம்மால அவ இப்படித்தான் குழந்தைய கூட்டிட்டு வந்துருவான்னு நெனைக்கிறேன். குழந்தைய கூட்டிட்டு தனியா வளர்ப்பான்னு நெனைக்கிறேன். அந்த மாரி தான் எனக்கு கதை தோணுது. ஏன்னா எனக்கு தோணுது. உங்களுக்கு ஏதாவது அந்த மாரி தோணுனா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு பாரதி கண்ணம்மாவும் இதுவும் ஒரே மாரி போற மாரி இருக்கு. அவளும் அப்படித்தானே புருஷன சண்டை போட்டுட்டு, பாரதியே வேண்டான்னு அவன் பாரதிங்கிறேன், கண்ணம்மா வேண்டான்னு சொல்லி அவன் அப்படித்தானே இது பண்ணிட்டு உட்காந்துருப்பான். அது அந்த டாக்டர்காரிய லவ் பண்ணிக்கிட்டு, கல்யாணம் பண்ண போறேன்னு. அந்த மாரி இருக்குது. எனக்கு என்னமோ கதை சாயல் வந்து அந்த மாரி தான் தெரியுது. சரி பார்க்கலாம். சரி 2 நாள்ல அமெரிக்கா கிளம்புறவன் இன்னைக்கே அமெரிக்கா கிளம்புறேன்னு முடிவு பண்ணிட்டானாமா. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது? ரொம்ப கஷ்டமா இருந்தது கைஸ். அந்த பாரதி அழுகும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவன் குடுத்த ட்ரெஸ்ஸு, அவன் குடுத்த காசு எல்லாத்தையும் ரோட்ல அப்படியே வீசிட்டு போயிட்டாங்க. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. தன்னோட இதுல வேற நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இந்த ஆதி பக்கி அந்த தாத்தா கிட்ட என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? ஆ ஒரு குழந்தைய அப்பா வளர்க்கறத விட அம்மா வளர்த்தா தான் நல்லா இருக்கும். சரியா? ஏன்னா இவங்க அம்மா இவனை இப்படித்தான் வளர்த்தாங்களாமா. அதனால வந்து பாரதிய வந்து அந்த மாரி அதாவது அவங்க பாரதின்னு தெரியாம பேசுறாப்புல. ஒரு குழந்தைய அம்மா வளர்த்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோனே, அத வந்து தாத்தா வந்து இவர்கிட்ட சொல்றாப்புல. சொன்ன உடனே, ஆமாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு. எனக்கு இங்க வர வேண்டிய இனி வேலை இல்ல. நான் இனி என் லைஃப பார்த்துட்டு நான் இனி போ வேண்டியதான். அப்படின்னு சொல்லி பாரதி சூப்பரா பேசினாப்புல. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரே வார்த்தையிலேயே முடிஞ்சிருச்சுன்ட்டாங்க. பார்க்கலாம். அ என்ன சொல்றது? இனி அவ்வளவுதான் கைஸ். இன்னைக்கு எபிசோட் இவ்வளவுதான். வேற எதுவுமே நான் பேசுறதுக்கு இல்ல. இனி நம்ம ரிவ்யூக்கு போயிடலாம். ஒரு பெண்மணி வந்து கையில ஒரு குழந்தை, வயித்துல ஒரு குழந்தைய வச்சுட்டு, சரியா கண்ணம்மாக்கு கூட ஒரு குழந்தைன்னு தான் நினைக்கிறேன். கண்ணம்மாக்கா தெரியல. பாரதி கண்ணம்மா சீரியல் மறந்து போச்சு. ஐ ஃபர்காட். ஓகேவா? சோ அதுல வந்து ஒரு குழந்தைன்னு நினைக்கிறேன். ஆனா இவளுக்கு வந்து 2 குழந்தைங்க. வயித்துலயே ஒண்ணு இருக்குது இல்லையா? கரெக்ட்டா சொல்லுவா பாரதி. நான் என் 2 குழந்தைங்களுமே
நானே வளர்த்துக்கிறேங்க சார். அவங்களுக்கு அப்பாவே தேவையில்ல அப்படின்ட்டா. செம, செம, செம. இனி ஆதி பாரதின்ட்டு வழிஞ்சிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்களேன். பாரதி மூஞ்சிலே அடி 4 ஒப்பு வச்சு, போடா நீயும் உன் வாழ்க்கையும் வேண்டான்னு சொல்லிட்டு போணும். யாரு வேணாலும் என்னை கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்துங்க ப்ளீஸ். எனக்கு வெறுப்பா இருக்குது. நம்மளும் ஒரு பொண்ணு தானே. நம்ம அது நீங்க நாடகத்தை விட்டுருங்க. நம்ம ஒரு ரியல் லைஃப்லயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு எதை வேணாலும் நம்ம இப்ப எல்லாமே ஆண்களுக்கு நிகரா பெண்கள் வந்துட்டாங்க. ஆண்கள் இல்லாம தனியா போல்டா நம்ம வாழக்கூடிய ஒரு தைரியம் நம்மளுக்குள்ள வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப இனிமேல் இந்த பாரதின்ற கேரக்டர் ஆதி ஏதோ ஒரு ஞாபகம் ஒரு மன்னிச்சோ ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதாவது ஆகி பாரதியை தேடி வந்தான்னு வச்சுக்கோங்களேன். இவ பாரதி ஏத்துக்கவே கூடாது. ஏத்துக்கவே கூடாது. என்னை கேட்டா ஏத்துக்கவே கூடாது. சரியா? அமெரிக்காக்காரிய கல்யாணம் பண்ணிட்டு போறான், இல்ல ஆந்திராக்காரிய கல்யாணம் பண்ணிட்டு போறான், இல்ல லண்டன்காரிய கல்யாணம் பண்ணிட்டு போறான். சரியா? எவளையோ கல்யாணம் பண்ணி என்னமோ பண்ணிட்டு போறான் இந்த லூசு பையன். இந்த ஆதி லூசு பையன். சரியா? பாரதியை விட்டு தொலைஞ்சிட்டா நல்லது. அந்த பொண்ணு எங்கேயோ தமிழை வச்சுட்டோ அந்த வயிற்றுல வர குழந்தை நீ டெலிவரி ஆயிரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வயிறு வேற பெருசா காமிச்சிட்டே தான் இருக்கிறாங்க. வயிறு பெருசாகி நீ குழந்தைய பேக்குற மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில அவ நிம்மதியா வாழ்ந்துட்டு போனா கூட சரி. சரியா? இனிமேல் இந்த ஆதியோன்ற நினைப்பே கூட இவளுக்கு வரக்கூடாது. ஆதியை சுத்தமா டோட்டலா மறந்துடணும். சில பேர்லாம் நினைப்பீங்க, ஐயோ என்ன இவங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு நினைப்பீங்க. உண்மைதானே கைஸ். அவளும் எவ்வளவுதான் போராடுவா. நிறைய அழுதுட்டா. அந்த வயிற்றுல இருக்க பிள்ளைய கூட அவளால கவனிக்க முடியல. சரியா சாப்பிட மாட்டேங்கிறா. அந்த தமிழ் பாப்பா ரொம்ப பாவம். அப்பா அப்பான்னு ஏங்கிட்டே இருக்கு. சோ இதெல்லாம் நினைக்கும் போது அவ தனியாவே வாழ்ந்துட்டு போயிடலாம். மறுபடியும் ஆதி நான் திருந்திட்டேன் நீ மன்னிச்சிரு பாரதின்ட்டுலாம் வந்தானா மூஞ்சிலே 4 அறை விட்டா நல்லா இருக்கும்.